ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கு அரசியலில் வெறுப்பின் காரணமாக அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசப்பட்டது என்ற மாதிரியான ஒரு தோரணைகளை இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இதை பாரதிய ஜனதா கட்சி முற்றிலுமாக நிராகரிக்கிறது. ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பேசிய பேச்சானது தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்குத்தான் முழுமையான பங்கு இருக்கிறது என்ற மாதிரியான ஒரு வாதமானது அதை இன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அந்த கூட்டத்தில் தெளிவாக எடுத்திருக்கிறார். அதோடு கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில ராகுல் காந்தி அவர்கள் வெளியிடும் போது அதுல 1வது அறிக்கை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் வரக்கூடிய காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் முழுவதுமாக சோசியல் எக்கனாமிக், அதாவது பொருளாதார ரீதியான ஒரு கணக்கெடுப்பும் ஜாதிய ரீதியான ஒரு கணக்கெடுப்பும் கண்டிப்பாக நடத்தப்படும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். அடுத்ததாக 5வது தேர்தல் வாக்குறுதியில அதுல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நடைமுறைகளை எல்லாம் மீறி இன்றைக்கு புதிதாக தொழில் தொடங்குவதற்கோ மற்ற எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் எந்த விதமான பிணையுமின்றி வங்கிகளிலே கடன் தரப்படும் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். அதே இடத்துல 6வது இடத்துல இஸ்லாமிய சகோதரர்களுக்கு குறிப்பாக மைனாரிட்டியில இருக்கக்கூடிய மைனாரிட்டின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல எஸ்பெஷலி இஸ்லாமியர்கள் என்ற வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்படி சொல்லும் போது அவர்கள் பொருளாதாரம், சுகாதாரம், அதுக்கப்புறம் பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அரசாங்கம், தனியார் அனைத்திலையுமே முழுமையான ஒரு பங்களிப்பானது அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். எந்த விதமான பப்ளிக் வெல்ஃபேர் கான்ட்ராக்ட் முதற்கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் சமமின்மையாக இருந்தது, இனிமேல் சமப்படுத்தப்படும் என்ற ஒரு போலியான விஷயத்தை எல்லாம் கூட இன்றைக்கு சொல்லி இன்றைக்கு மக்களிடத்திலே ஒரு போலியான ஒரு வகுப்புவாத மத ரீதியான அரசியலை தூண்டியது காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த இந்தி கூட்டணி என்பதை நாம் இன்றைக்கு தெளிவாக சொல்ல முடிகிறது. 2006 மாண்புமிகு முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு, குறிப்பாக சிறுபான்மையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இந்த இந்தியாவினுடைய வளங்களை அனுபவிப்பதிலே முதன்மையான பங்கு ஒன்று இதை சொல்லி இருக்கிறார். இதைத்தான் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதாவது பொருளாதார ரீதியாக கணக்கெடுப்பு, ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய எந்தெந்த பொருளாதார ரீதியாக அவர்கள் எவ்வளவு சொத்து வைத்திருக்கிறார்கள், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கணக்கெடுத்து வைத்து அதன் அடிப்படையில பொருள் இல்லாதவர்களுக்கெல்லாம் அது பகிர்ந்து கொடுக்கப்படுங்கிற மாதிரியான வாதத்தை தான் இன்றைக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது வெளிய மற்றபடி வெறுப்பு அரசியல் காரணமாகவோ மற்ற எந்தவித அரசியல் காரணமாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை என்ற கருத்தை நாங்கள் இன்றைக்கு ஆணித்தரமாக நம்ம அடித்து சொல்லுவோம். 39 பாராளுமன்ற தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அதற்கேற்ப சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்கள் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு மக்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த சின்னங்களுக்கும் தேடி தேடி வாக்களித்து இருக்கிறார்கள். எந்த வேட்பாளரையும் மக்கள் புறப்பணிந்து தயார்கள். அந்த அளவிற்கு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இதுல 2-3 விஷயங்களை நாம் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க போறோம். அதோட கூட நம்ம பார்த்தாச்சுன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல கூட டெபாசிட் வருமாங்கிறது சந்தேகமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 2 கட்சிகளுமே தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு அதிர்ச்சியை உணரப் போகிறார்கள். அந்த அதிர்ச்சியை நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வாயிலாக மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான